بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا تهنوا وتدعوا إلى السلم وأنتم الأعلون والله معكم ولن يتركم أعمالكم إنما الحياة الدنيا لعب ولهو وإن تؤمنوا وتتقوا يؤتكم أجوركم ولا يسألكم أموالكم إن يسألكموها فيحفكم تبخلوا ويخرج أضغانكم ها أنتم هؤلاء تدعون لتنفقوا في سبيل الله فمنكم من يبخل ومن يبخل فإنما يبخل عن نفسه والله الغني وأنتم الفقراء وإن تتولوا يستبدل قوما غيركم ثم لا يكونوا أمثالكم صدق الله العظيم. الحمد لله. الله ஜல்ல ஷானு வ தஆலாவின் பேரருளால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்தின் 34 வசனங்கள் வரைக்கும் உண்டான விளக்கங்களை பார்த்தோம். குறிப்பாக இதற்கு முந்தைய இறுதியாக கூறப்பட்ட வசனம், அல்லாஹிற்கும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், மேலும் உங்களுடைய அமல்களை அழித்து கொள்ள வேண்டாம் என்றும், யார் ஈமானை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் விலகி மக்களையும் தடுத்து ஈமான் இல்லாத நிலையிலேயே இறந்து விடுவார்களோ ஃபலன் யக்ஃபிர் அல்லாஹு லஹும், அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற வசனங்களுக்கான விளக்கங்களை இறுதியாக பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா சொல்கிறான், ஃபலா தஹினு வ ததுஉ இலஸ்ஸல் வ அன்துமுல் அஅலவுன் வல்லாஹு மஅக்கும் வலன் யதிரக்கும் அமாலக்கும். நீங்கள் பலகீனமடைய வேண்டாம், மேலும் ஒப்பந்தத்திற்கு அழைக்கவும் வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், உங்களை ஒருபோதும் உங்களுடைய அமல்களை விட்டுவிட மாட்டான். முஃமின்களே, முந்தைய வசனங்கள் இறை மறுப்பாளர்கள் தொடர்பாக, முனாஃபிகீன்கள் தொடர்பாகவெல்லாம் பேசப்பட்டது. முஃமின்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. இறை மறுப்பாளர்கள் முஃமின்களுக்கு சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு நீண்ட நெடுங்காலம் முஸ்லிம்கள் மிகப்பெரிய சிரமங்களை கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருக்கவே செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா முஃமின்களுக்கென்று ஒரு பலத்தையும் ஒரு மரியாதையும் ஒரு அந்தஸ்தையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவேதான் என்ன இருந்தாலும் சரி, முஃமின்கள் ஒருபோதும் பலகீனமடைந்து விடக்கூடாது என்றும் இந்த வசனம் வலியுறுத்துகிறார். இறை மறுப்பாளர்களால் நமக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ, கஷ்டம் ஏற்பட்டு விடுமோ, நமக்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டு விடுமோ, அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டு விடுமோ, பொருளாதாரத்திற்கு இழப்பு ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் கவலைப்பட்டு பலகீனமடைந்து விடக்கூடாது என்பது அல்லாஹ்வின் உத்தரவு மற்றும் வழிகாட்டல். இப்பொழுது சஹாபாக்களுடைய காலம்
சொல்ல முடியாத துன்பங்களும் துயரங்களும் இறை மறுப்பாளர் மூலமாக ஏற்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. நாம் வாழக்கூடிய இந்த காலம் கூட, குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்திய திருநாடு ஒரு வகையான முஸ்லிம்களுக்கு ஒரு அச்சுறுத்தலான நிலையில் தான் இருக்கிறது. அதில் மாறுபட்ட கருத்தே இல்லை. எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. சமீபத்தில் பார்த்தா ஒரு 5-6 தினங்களுக்கு முன்பு இந்த வீக்கில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க. தேசிய கீதத்திற்கு முன்பு வந்தே பாதரம் அந்த பாடலை பாடணும். அதில் ஏற்கனவே 2 வரிகள் மட்டும்தான் படிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதில் 2 பார்ட்டு, அதில் 6 பார்ட் இருக்குது, 6ஐயும் படிக்கணும் அப்படிலாம் சொல்ல வர்றாங்க. அது விடுதலை தேடிய தூண்டுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு கவிதை பொருள். ஆனால் பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுக்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எதுவும் செய்யலை. எந்த அளவுக்கு கேட்டால் இது சம்பந்தமான ஒரு பெரிய வாத விவாதம் பாராளுமன்றத்தில் நடந்த பொழுது, பாராளுமன்றத்தில் கண்ணுக்கு எதிராகவே சில எம்பிக்கள் பேசுவாங்க. உங்களுக்கும் சுதந்திரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ஆங்கிலேயர்களுக்கு பின்னால் தானே இருந்தீங்க, தப்பித்தவரி யாராவது 1-2 பேர் எதிராக இருந்துட்டால் அதுக்கடுத்து தெரியாமல் செஞ்சிட்டோம்னு சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டுட்டு வெளியே வந்தவங்க தானே. நான் சொல்கிறது தெருமுனையில் பேசப்படுகின்ற பேச்சல்ல. பாராளுமன்றத்தில் சமீபத்தில் கூட பார்க்கலாம், பாராளுமன்றத்தில் நேரடியாக எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளை பார்த்து மற்றவங்களை பார்த்து பேசப்பட்ட வார்த்தைகள். எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னு கேட்டால், அதில் இருக்கக்கூடிய பின்னால் உள்ள வசனங்கள் நாம் எப்படி ஏக இறைவனை அல்லாஹ் மட்டுமே வணங்குகின்றோம் என சொல்கின்றோமோ, இதற்கு மாற்றமான சிறுக்குடிய பல வாசகங்கள் உண்டு, பல வார்த்தைகள் உண்டு. இதை அவன் கொண்டு வர்ற அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சுதந்திரம் ஒரு மண்ணும் கிடையாது. வேணுமென்று முஸ்லீம்கள் படிக்க மாட்டாங்க. மற்றவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு புரிதலும் இல்லை. எனத்தே சொன்னால் ஏதோ ஒரு பேரை சொல்லி படிச்சுட்டு போயிடுவாங்க. முஸ்லீம்கள் படிக்க மாட்டாங்க. படிக்கலைன்னு சொன்னோன்னா அவங்களை என்ன பண்ணிடலாம், அவங்கள பாருங்கள் தேசிய கீதத்தை தேசிய பாடலை கூட பாடம் இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளை டார்கெட் பண்ணியே நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்ந்து தொல்லைகளும் அச்சுறுத்தலும் கொடுக்கப்பட்டு வருகின்ற ஒரு சூழல். இப்படி இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? நாம் சராசரி மனிதர்கள் தானே, ஒரு வகையான பயம் பலகீனம் ஏற்படலாம். அல்லாஹ் சொல்றான், இது எல்லா காலத்திற்கும் பொதுவானது தானே. அன்றும் குர்ஆனுடைய இந்த வசனம் உண்டு, 1400 சில ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இன்னைக்கும் இதுக்கு ஹயாத் உண்டு. இன்னும் பல்லாயிரம் வருடங்கள் ஆனாலும் இந்த ஆயத்திற்கு அர்த்தங்களும் உண்டு, அதற்கான சூழல்களும் இருக்கும். இப்போ அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எதிரான ஒரு சூழல், உங்களுக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழல், உங்களை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழலே இருந்தாலும் சரி, நீங்க பலகீனம் அடைந்து விட வேண்டாம். ஃபலாயத்தஹினும். இரண்டாவது, இறை மறுப்பாளர்களுக்கு நீங்கள் அவர்களை சமாதான ஒப்பந்தத்திற்கு அழைக்க வேண்டாம். அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போறங்கிற மனநிலைக்கு நீங்க போக வேண்டாம். வஅன்துமுல் அலவுன், நீங்கள் தான் மிக உயர்ந்தவர்கள், மிகச்சிறந்தவர்கள். அல்லாஹ் சொன்னான், நீங்க அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு மஅக்கும், உங்களோட அல்லாஹ் இருக்கிறான், நீங்க ஏன் கவலைப்படணும். வலையத்திரக்கும் அமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் ஒன்றும் ஆகிவிடாது, உங்களுடைய அமல்களை அல்லாஹ் குறைத்து விட மாட்டான். இறை மறுப்பாளர்கள் ஈமானை விட்டு விலகி போனால் அவர்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொன்னதால், மோமின்களை அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கும் அவர்களுடைய யதார்த்தத்தை அல்லாஹ் நமக்கு பொழிவு வைப்பதற்காக, மோமின்களை அந்த சென்னங்கிறத அல்லாஹ் சொல்றதுக்காக சொல்றான். நீங்க கவலைப்படாதீங்க, யாரிடத்தில் போய் சமாதான ஒப்பந்தத்துக்கு நீங்க போகாதீங்க, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். எத்தனை வார்த்தைகள்! நீங்க சமாதான ஒப்பந்தத்துக்கு போக வேணாம், நீங்க பலகீனமடைய வேண்டாம், சமாதான ஒப்பந்தத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், நீங்க ஏன் கவலைப்படணும்? அதான் சொன்ன சூஃபியாக்கள் தான் சொன்ன, நான் ஏழைப்பா, என் ரப்பு பணக்காரன், நான் ஏன் கஷ்டப்படணும்? ஒரு செல்வந்தர் பெற்ற பிள்ளை அவன் தைரியமா இருக்கிறானா இல்லையா? அவன் என்ன சம்பாதிக்கணும்னு முக்கியம் இல்லை, எங்க அப்பா பணக்காரர் நினைக்கிறானா இல்லையா? எங்க அப்பா பணக்காரன், நான் ஏன் நடந்து போகணும்? நான் காரில் தான் வருவேன், நான் இப்படித்தான் செய்வேன், எங்க அத்தா பணக்காரன். அப்போ உங்க அத்தா பணக்காரங்கிற தைரியத்தில் உனக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குமானால், என் ரப்பு பணக்காரன் இல்லையா? உங்க அத்தா ஏழை ஆயிட முடியும், எங்க ரப்பு ஏழை ஆக மாட்டானே. என்னென்னலாம் நடக்குமா இல்லையா?
அல்லாஹ் சொல்றான், அந்த ரப்பாகி நான் உங்களோடு இருக்கிறேன், வல்லாஹுமா வலை எத்திரக்கும் ஆமாலும், உங்களுடைய அமல்களை ஒருபோதும் அது அல்லாஹ் குறைத்து விட மாட்டான், அமல்கள் குறைய. இதில் அதனால் இந்த வசனத்தை வச்சுட்டு சொல்லுவாங்க, மோமின்கள் எந்த சூழலிலும் யாரிடத்திலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அதுக்காக யார்கிட்டையும் போய் சண்டை போடுறதுங்கிற அர்த்தம் இல்லை. துருதுருண்டு போயிட்டு வம்ப விலை கொடுத்து வாங்குறது அது ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் இறைமறுப்பாளர்களிடத்தில் சரண்டர் ஆக வேண்டாம், பணிந்து போக வேண்டாம், குனிந்து போக வேண்டாம், தேவையில்லை அப்படிங்கிறது கருத்து. இந்த வசனத்திற்கு இன்னொரு ஒரு அரபி கிராமர், அரபி இலக்கணம் தெரிந்தால் ஒரு தகவல் புரியும். அல்லாஹ் சொல்றான், நீங்க பலகீனமடைய வேண்டாம், சமாதான ஒப்பந்தத்திற்கு அழைக்க வேண்டாம், அன்துமுல் ஆலவுன். இந்த அன்துமுல் ஆலவுன் அப்படிங்கிறத தனியாக பின்னாடி பார்க்கணும், தனித்தனியாக பார்க்கணும். நீங்கள் சமாதான ஒப்பந்தத்திற்கு அழைக்காதீர்கள், நீங்கள் பலகீனமடைய வேண்டாம், சமாதான ஒப்பந்தத்திற்கு அழைக்க வேண்டாம், அன்துமுல் ஆலவுன், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், தனியாக பிரித்து போகணும். இன்னொரு அதுக்குண்டான கிராமட்டிக்கல் ரீதியாக ஒரு மீனிங் உண்டு. அன்துமுல் ஆலவுன் அப்படிங்கிறதுக்கு எப்படி பொருள் கொடுக்கணும், இன்னொரு பொருள் உண்டுன்னு கேட்டால், நீங்கள் சமாதான ஒப்பந்தத்திற்கு அழைக்க வேண்டாம், நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலையில், நீங்கள் உயர்ந்தவர்களாக நீங்கள் மேலோங்கி இருக்கின்ற பொழுது சமாதான ஒப்பந்தத்துக்கு போகாதீங்க. அப்படின்னா நீங்கள் எண்ணிக்கையால் அல்லது புறப்பார்வை புறத்தோற்றத்தில் என்ன பலங்கள் வேண்டுமோ அந்த பலம் இருக்கு. அவன் 10 பேர் இருக்கா, நீங்கள் 20 பேர் இருக்க, இப்போ நீ எப்படி சமாதானத்துக்கு போக முடியும்? ஏன் சமாதானத்துக்கு போகிறீங்க? அதாவது ஒன்று, நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் சமாதானத்துக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. இன்னொரு பொருள், நீங்கள் மேலும் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் வெளிப்படையாகவே அவர்களை விட கூடுதலான எல்லா வகையிலும் நீங்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் அப்படி சமாதானத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதை வச்சு இன்னொரு கருத்து பதிவு செய்யப்படுகிறது, ஒரு விளக்கம் சொல்லப்படும். அதாவது, நாம் ஒருவேளை பலகீனமானவர்களாக இருந்தால், புறத்தோற்றத்தால் நாம் பலகீனமானவர்களாக இருந்து நம்முடைய பொறுப்பாளர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது தான் நல்லது அப்படின்னு நினைச்சா, பொறுப்பாளர்கள், ஆட்சியாளர், அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்தால் அதில் தவறு இல்லை என்பதும் இங்கே மறைமுகமாக இருக்கிறது என சொல்லப்படுகிறது. ஒரு மீனிங், நீங்கள் பலகீனமடைய வேண்டாம், சமாதான ஒப்பந்தத்திற்கு யாரையும் அழைக்க வேண்டாம், நீங்கள் தான் சிறந்தவர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் அப்படின்னு தனியாக பிரிச்சுப்பார். இன்னொரு பொருள், நீங்கள் மேலோங்கி நீங்கள் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் சமாதானத்திற்கு அழைக்காதீர்கள். அப்படியானால் நீங்கள் உயர்ந்தவர்களான மற்ற உலகத்தின் புறத்தோற்றத்தில் மேலோங்கி இல்லாமல் நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தால், ஒருவேளை அந்த நேரத்தில் சமாதானம் செய்து கொள்வது நல்லது என்று நீங்கள் கருதினால், உங்களுடைய பொறுப்பாளர்கள் கருதினால் அதில் தவறில்லை. அந்த நேரத்தில் தவறில்லை. நீங்கள் பலமாக இருந்தீங்கன்னா அது தப்பாக போயிடும். ஒன்று, எப்பொழுதும் சமாதானத்துக்கு போக வேணாம்னு அர்த்தம். இரண்டாவது, நீங்கள் பலமிக்க நிலையில் சமாதானத்துக்கு போகாதீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பலம் குன்றி இருந்தால் அப்படி சமாதானம் செய்து கொள்வதில் தவறில்லை. வெறுமனே இந்த விளக்கத்தை சொல்லலை, சொல்லிட்டு குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நிகழ்வை சுட்டி காண்பிக்கிறார்கள். ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை நடந்துச்சுன்னு சொல்றோம் இல்லை? ஹிஜ்ரி 6 ஹுதைபியா உடன்படிக்கை. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு போயிட்டாங்க, போனதுலேருந்து மக்காவுக்கு வரலை, வந்து காபாவை பார்க்கணும், தவாஃப் செய்ய ஆசையில் இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு கனவு ஒன்றை கண்டார்கள். அந்த கனவின் விளக்கத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் உம்ரா போகணும்னு சொன்னாங்க. 1400 சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுக்கு புறப்பட்டு வந்தாங்க. மக்காவுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹுதைபியாங்கிற இடத்துல நிப்பாட்டிட்டு ஆள் அனுப்பி அனுமதி கேட்டு வர சொன்னாங்க. அப்போ யார் போனா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. அனுமதி கொடுக்கப்படலை. இதெல்லாம் இந்த வரலாறுகள் நமக்கு தெரியும். சரி, அனுமதி கொடுக்கப்படலை. இதற்கு அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஹுதைபியாங்கிற இடத்துலையே இறைமறுப்பாளர்கள் அங்கே வந்தாங்க, அவங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே வந்தாங்க. வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்ன சொன்னாங்க? இப்போ உங்களை அனுமதிக்க மாட்டோம், ஆனால் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிறோம். என்ன உடன்படிக்கை? 10 வருடத்திற்கு நாம் யுத்தம் செய்யக்கூடாது, 2 தரப்பும், நீங்களும் நாமும் 10 வருஷத்துக்கு சண்டை எடுத்துக்கிற கூடாது என்ற அடிப்படையில்.
அதே சமயத்தில் அதற்கான சில நிபந்தனைகள் முஸ்லிம்களுக்கு நிறைய பாதகமாகவும் இருந்துச்சு. குறிப்பாக இந்த வருஷம் நீங்கள் போயிடணும், உங்களை அனுமதிக்க மாட்டோம், மதீனாவுக்கு நீங்கள் போயிடுங்க. அடுத்த வருஷம் வேண்டுமானா வாங்க, 3 பேர் மட்டும் 3 நாள் மட்டும் அனுமதிப்போம், நீங்கள் தவாஃப் முடிச்சுட்டு போகலாம். யார் சொன்னது? இறைமறுப்பாளர்கள் சொன்னாங்க. மதீனாவிலேருந்து யாராவது எங்கள்கிட்ட வந்துட்டா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம், மக்காவிலேருந்து யாராவது மதீனாவுக்கு உங்கள்கிட்ட வந்துட்டா நீங்கள் திருப்பி அனுப்பணும். உதாரணத்திற்கு சொல்கிறேன், இது போன்று ஒரு ஒப்பந்தம் நடைபெற்றது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 2 வழிகள் இருந்தது. ஒன்று, எதுவும் முடியாது அப்படின்னு சொல்லி சண்டையை டிக்ளேர் செய்வர், யுத்தத்தை அறிவிப்பு செய்வர், அல்லது இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது ஒன்றை தான் தேர்ந்தெடுத்தார்கள். எதை தேர்ந்தெடுத்தாங்க? ஒப்பந்தத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க. அதற்கு பல காரணங்கள் உண்டு. அன்று இருந்த சூழல், அந்த நேரத்தில் இருந்த நிலையில் இது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். அல்லாஹ்வுடைய கல்புல போடுறான், ஸல்லல்லாஹு கருதுனாங்கன்னா அல்லாஹ் போடுறான்னு அர்த்தம். இது சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதினார்கள். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கைக்கு சரி என சொல்லி அதில் சைன் பண்ணினார்கள், கையெழுத்திட்டார்கள் என்ற வரலாற்றை நினைவுபடுத்தி முஸ்லிம்கள் மேலோங்கி, அவருடைய கை மேலோங்கி இல்லாமல் ஒருவேளை அவர்கள் பலம் கொண்டு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்யலாம்? உடன்படிக்கை செய்து கொண்டால் தவறில்லை என்ற கருத்தும் இங்கே உண்டு. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹுன். இன்னமல் ஹயாத்துத் துன்யா லஐபுன் வலஹ். இந்த உலகத்தின் யதார்த்தத்தை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். இந்த துன்யாவுடைய நேச்சர் என்ன, இது எப்படிப்பட்டது தெரியுமா? இது விளையாட்டும் வீணுமா. விளையாட்டுன்னா ஒன்றுக்கு உதவாத காரியத்தை செய்கிறது, வீணுன்னு சொன்னால் தேவையே இல்லாத விஷயத்தை செய்கிறது. இந்த துன்யாவுடைய இயல்பு இதுதான். ஒயின் துமினு வ தத்தகு, நீங்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு நடந்தால் யுக்திக்கும் உஜூரக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவான். வலா யஸ்அலுக்கும் அம்வாலக்கும், உங்களிடத்தில் அவன் எதையும் கேட்க மாட்டான், உங்களுடைய பொருளாதாரத்தை கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்றான், இந்த துன்யா இருக்கே இது வீணும் விளையாட்டம் தான், இதுல பெருசா சொல்லிக்கொள்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை துன்யா. அதனால தான் துன்யாவுக்காக உங்களை பெருசா நீங்க துன்யாவை தேடுவதில் அழித்து கொள்ள வேண்டாம் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். துன்யாவிற்காக உங்களை அழித்து கொள்ளாதீர்கள். துன்யாவில் மூழ்கி முத்தெடுக்கலாம் முடியாது. டோட்டலாக 2க்குள்ளே தான் வரும். அது டோட்டலே வீண் விளையாட்டு தான். ஏதோ இருக்குது, அவ்வளோதான். இருக்கிற காலம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம்னு நினைங்க. இதை நிரந்தரமானதாகவோ இங்கே பயங்கரமாக இதாகிடணும் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இந்த உலகத்தில் நீங்கள் வாழும் பொழுது ஒரு காரியத்தை செய்தால் அது உங்களுக்கு நல்லது. என்ன காரியம்? ஒயின் துமினு வ தத்தகு. துன்யாவில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் ஈமான் கொண்டுடுறீங்க, ரப்பாக ஏற்றுக்கிறீங்க. ரோட்டில் போகிற கல் மண் எல்லாத்தையும் தெய்வம்னு சொல்லாமல் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹாக ஏற்றுக்கொண்டால், இறையச்சத்தோடு நீங்கள் நடந்தால், என்னை என் ரப்பு பார்க்கிறான், நான் அவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தக்வாவோடு நீங்கள் நடந்தால், ஈமானை ஏற்றுக்கொண்டு இறையச்சத்தோடு நடந்தால், யுக்திக்கும் உஜூரக்கும், உங்களுக்கு அவன் உயர்ந்த கூலியை தருவான். உயர்ந்த கூலினா என்ன? சொர்க்கத்தை தருவான். சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். வலா யஸ்அலுக்கும் அம்வாலக்கும், உங்களுடைய பொருள்களை அவன் கேட்க மாட்டான். உங்களுடைய பொருள்களை அவன் கேட்க மாட்டான். அல்லாஹ் உங்கள்கிட்ட எதுவும் வாங்கிக்கிடுவான் நீங்க நினைச்சிடாதீங்க. அல்லாஹ் உங்கள் எல்லோரையும் விட்டு அவன் தேவையற்றவன். சொல்லுவாங்கல்ல, அல்லாஹ் அஸ்ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், நாம் தேவையுடையவர்கள். ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை. உங்கள்கிட்ட காசு வாங்கணுங்கிற எந்த அவசியமும் அவனுக்கு இல்லை. அப்போ அல்லாஹ் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறானே, சதக்கா கொடுங்கன்னு சொல்றானே அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த உலகத்துல வாழும் பொழுது ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்தோடும் ஒத்தாசையாகவும் வாழுங்கள் என்று அர்த்தம். நீங்க வாழ்ற நேரத்துல நீங்கள் ஒருவருக்கொருவர் முகப்பத்தோடு வாழுங்க, சகோதரத்துவத்தோடு வாழுங்க. நீங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கங்க. இப்படி நீங்க உதவி செய்யறதுனால உங்களுடைய மனசுல ஒரு மனநிறைவு, என் சகோதரனுக்கு உதவி செஞ்சுட்டேன், உங்களிடம் உதவி பெற்றவர் என் சகோதரர் எனக்கு உதவி செய்தார் நான் கஷ்டத்தில் இருக்கின்ற பொழுது என்று எண்ணி அவர் மனசு சந்தோஷப்படுது, உங்களுக்காக துவா செய்கிறாரு. இந்த துவா செய்யறதுனால நீங்க கொடுத்த உங்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கு,
அதன் வழியாக அல்லாஹ் உங்களுடைய நீங்க கொடுத்த காசை விட உங்களுக்கு கூடுதலாக துனியாவிலையும் தருவான், ஆகிரத்திலையும் அதற்கு பகரமாக பன்மடங்கு அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி தருவான். நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு ஏதோ குறைஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். உங்கள்ட்ட கொடுக்க சொல்லணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுக்கு தந்ததை போன்று அவருக்கும் தந்துவிட முடியும், அதுக்கு முடியாத காரியம் இல்லை. ஆனால் உங்கள் மீது ஜக்காத் போன்றவைகள் கடமையானது. நீங்கள் உங்கள் சகோதரருக்கு ஒருவருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும், அதன் பிரதிபலனை நீங்கள் அனுபவிக்கவும் வேண்டும். இப்போ நீங்கள் உதவி செய்றீங்க அப்படின்னு சொன்னால் அவர் சந்தோஷப்படுவார், அவர் உங்களுக்கு துவா செய்வார், உலகத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். அதே போன்று அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் அதிகத்தையும் தருவான். அதனால தான் அல்லாஹ் ஜக்காத்து போன்றவைகளை கடமையாக்கி இருக்கின்றானே தவிர உங்களிடத்தில் அவன் காசு கேட்குறான்னு நினச்சிக்கிறாதீங்க. நீங்கள் கொடுக்கின்றீர்கள், அதன் பலன் உங்களுக்கு துனியாவிலும் ஆகிரத்திலும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களிடத்தில் உங்களை அவன் வற்புறுத்தி கேட்டால், அல்லாஹ் உங்கள்கிட்ட நீ எல்லாம் கொடுத்து தான் ஆகணும், அப்படி எல்லாத்தையும் நீ கொடுத்து தான் ஆகணும்னு சொன்னால் தபுஹலு நீங்கள் கஞ்சத்தனம் செய்து விடுவீர்கள். ஒயுஹ்ரிது அல்கானக்கும் உங்களுடைய மனதில் உள்ள அந்த குரோதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். அதுக்கு என்ன சொல்ல வர்றாங்க, அதாவது அப்படி இருந்தும் அல்லாஹ் ஜக்காத்தை எவ்வளோதான் கடமையாக்கி இருக்கிறான், 100க்கு வெறும் 2% தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அது அல்லாமல் சதக்கா மற்றவைகள் அறிவுறுத்தப்படுகிறது, ஆலோசனை சொல்லப்படுகிறதை தவிர கட்டாயமாக்கப்படவில்லை. கட்டாயமாக்கப்பட்டது கூட எவ்வளவுதான், வெறும் 2% தான். ஏன் மொத்தத்தில் மிச்சத்திலிருந்து தானே ஜக்காத்து கொடுக்கணும், அப்படிதானே? மிச்சம் இருக்கிறது தானே ஜக்காத்து கொடுக்கணும். யாரும் கடன் வாங்கி ஜக்காத்து கொடுக்க சொல்லலை, இருந்தால் தானே கொடுக்கணும். இருந்தால் தான் கொடுக்கணுங்கும் பொழுது 2 என்ன 25 கொடுக்க சொன்னா என்ன, 25% தானே கொடுக்கலாம் தானே, 50% கொடுக்க சொல்லலாம் இல்லை? மிச்சம் இருக்கிறதுல பாதியை கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் தானே, மிச்சம் இருக்கிறது 70% கொடுக்கலாம்னு சொல்லலாம் தானே, மிச்சம் இருக்கிறதுல 90 கொடுத்துருங்க, 7.5 வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு கிடைக்கும்னு நல்லா சொல்லலாம் தானே. அதுக்கு தான் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு தரத்தான் போறான், அது சப்ஜெக்ட் இல்லை. ஆனால் ஒருவேளை உங்களிடத்தில் அவன் உங்களுடைய பொருளாதாரத்தை கேட்டால், அதை வலியுறுத்தினால் வற்புறுத்தினால், இவ்வளவு கொடுத்து தான் ஆகணும், ஒரு மேஜர் பார்ட்டை நீ கொடுத்து தான் ஆகணும்னு ஒருவேளை அவன் சொன்னால் தபுஹலு நீங்கள் கஞ்சத்தனம் செஞ்சிருவீங்க, கொடுக்க மாட்டீங்க. அப்படித்தானே ஆகும். 2.5 கொடுக்கறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிருதுல்ல. 25% கொடுக்க சொன்னால் 50% கொடுக்க சொன்னால் என்ன ஆகும்? அதனால தான் சட்டங்கள் எளிமையாக இருக்கின்ற பொழுது பின்பற்றப்படும். ஓவர் ரூல் மீறுறதுன்னு முடிவுக்கு போயாச்சு, ஜான் போனான்னா முடம் போனான்னா மொத்தத்தில் மீறிட்டு போகலான்னு போயிடுவாங்க. அதனால தான் இறை சட்டங்கள் எல்லாம் அளவான சட்டங்கள். ஜக்காத்தா 2%, ஃபர்து தொழுகையா 2 ரக்காத்து 4 ரக்காத்து குறிப்பிட்ட நேரத்துக்கு, தஹஜ்ஜுத ஃபர்லாக எல்லாம் நமக்கு ஆக்கலை, துஹாவை ஃபர்லாக ஆக்கலை, இஷ்ராக்கை ஃபர்லாக ஆக்கலை. அதெல்லாம் உங்கள் விருப்பம். ஒரு நாளைக்கு 10,000 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கலை, அது உங்களுடைய விருப்பம். வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சொல்லுங்கள், சொன்னால் சவாபு கிடைக்கும். எது கட்டாயமோ அவைகள் அனைத்தும் மிக எளிமையானதாகவே இருக்கும். கட்டாயங்கிறது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக தான் அல்லாஹ் வச்சிருப்பான். இப்போ இங்கே அல்லாஹ் சொல்றான், உங்கள்கிட்ட பெரிய அளவில் கேட்டு உங்களை வற்புறுத்தினால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, கஞ்சத்தனம் செய்வீர்கள். கஞ்சத்தனம் செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளங்களில் உள்ள குரோதங்கள் வெளிப்பட்டு விடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 2ங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துட்றோம், அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோங்க. நம்ம சக்காத்து கொடுக்கத்தானே வேணும், அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கிறான், நம்ம கொடுக்காம இருந்தால் தப்புண்டு அழகாக பேசி டீசெண்டாக கொடுத்துருவோம். 75% கொடுக்க சொன்னால் இந்த வார்த்தையெல்லாம் வராது, தெரியாத மாதிரி அப்படியே போயிடலாம் அட்ஜஸ்ட். அப்போ என்ன வரும்? உங்களுடைய உள்ளத்தில் உள்ள தெரிஞ்சிடும். இப்போ நீ நல்லவனா தெரிகிற, நல்ல ஆளாக தெரிகிறீங்க, காசை கொடுத்துட்றீங்க, மாஷா அல்லாஹ் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப கண்ணியமாக போய்கிட்டு இருக்கு. நான் மொத்தமாக பெரிய அளவில் கேட்டேன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும், உங்களுடைய ஹக்கீக்கத்து தெரிஞ்சு போயிடும். அதனால நான் என்ன செய்யறதில்லை, அப்படி கேட்கறதில்ல. கேட்டதும் கொஞ்சம், அதுவும் எனக்கு கேட்கல, உன் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர்களுக்கு நீங்கள் கொடுங்க. நீ நல்லா இருக்கிற மாதிரி அவங்களும் சாப்பிடட்டும், நீ ட்ரெஸ் உடுத்திருக்க மாதிரி அவங்களும் ட்ரெஸ் உடுத்தட்டும். அவங்களுடைய துன்பங்களை நீ பங்கெடுத்துக்கணும் தானே. உனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவங்க வரத்தானே செய்வாங்க. பணம் மட்டுமே கஷ்டம் அப்படிங்கிறது இல்லை. எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ கஷ்டங்கள் துனியாவில் வரத்தானே செய்யும்.
அப்போ அவங்க வந்து உனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, நீ ஒரு வகையில் ஆறுதலாக இரு. இப்படி உங்களுக்கு மத்தியில் ஒரு சகோதரத்துவத்தை பராமரிப்பதற்காக இந்த ஜகாத்து போன்றவைகள் கூட தரப்பட்டிருக்கிறது. அதுக்கு பகரமாகவும் உனக்கு திருப்பி ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அதை நான் விட்டுறதும் இல்லை. கொடுத்ததுக்கு பகரமாக உங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம கொடுத்துருவோம். இது உங்களுடைய சகோதரத்துவத்துக்கு வழங்கப்பட்டதை தவிர நீங்கள் அதில் எனக்கு எந்த காசும் இல்லை, அப்படி ஒரு கட்டாயமும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் திரும்ப, அன்தும் ஹாஉலாஇ, சகோதரர்களே நீங்கள் துதாவுன் லி துன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். சொல்கிறான். அப்போ இந்த முந்தைய வசனங்கள் வந்துச்சு, செலவு செய்கிறது நல்லது அப்படிங்கிறத அல்லாஹ் இஷாராவா சொல்கிறான். உங்களுக்கு எதுக்காக செலவு செய்ய சொல்லியிருக்கேன்? நான் எல்லாத்தையும் செய்ய சொல்லலை, கொஞ்சம் தான் செய்ய சொல்லியிருக்கேன். அதுவும் எதுக்கு? செலவு செய்கிறதுடைய நன்மைகள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அல்லாஹ் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்கிறான், அன்தும் ஹாஉலாஇ துதுஊன லிதுன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என்று நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். அல்லாஹ் சில இடங்களில் சொல்கிறான், அக்ரிதுல்லாஹ் கர்தான் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்கள். பல இடங்களில் அல்லாஹ் சதகாவை பற்றி வலியுறுத்தி சொல்கிறான், நீங்கள் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவான், அல்லாஹ் உங்களுக்கு பன்மடங்காக்கி தருவான். இந்த வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. இப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்யுங்கள் என்று அழைக்கப்படுகிறீர்கள். ஆனால் ஃபமின்கும் மை யப்கல், உங்களில் கஞ்சர்களும் உண்டு, அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு. எல்லாரும் கொடுக்கறதுக்கு தயார் இல்லை. சரி, ஒமை யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸி, யார் கஞ்சத்தனம் செய்கிறாரோ அவர் தனக்கு எதிராகவே கஞ்சத்தனம் செய்கிறார். கஞ்சத்தனம் செய்கிறதுனால லாஸ் ரப்புக்குன்னு யாரும் நினைக்காதீங்க. கொடுத்தால் அவருக்கு நல்லது, கொடுக்கவில்லையானால் அவருக்கு தான் தீங்கானதே தவிர ரப்பாகிய எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் அந்த அர்த்தத்தில் சொல்றான், ஒமை யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸி, ஒருவர் கஞ்சத்தனம் செய்தால் அவர் தனக்கு எதிராகவே கஞ்சத்தனம் செய்கிறார். கொடுத்தா நான் ஒரு 1000 ரூபா கொடுத்தேன், எனக்கு அதில் அல்லாஹ் இம்மையிலும் ரிட்டர்ன்ஸை தருவான், நாளை மறுமையிலும் தருவான், எனக்கு லாபம். நான் கொடுக்கவே இல்லை, எனக்கு இம்மையிலும் பலன் இல்லை, மறுமையிலும் பலன் இல்லை. கொடுத்தால் எனக்கு லாபம், கொடுக்கவில்லையானால் எனக்கு தான் நஷ்டம். அல்லாஹ் சொன்னாம யப்கல் ஃபஇன்னமா யப்கலு அன் நஃப்ஸி சொல்லிட்டு, வல்லாஹுல் கனி வஅன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் பணக்காரன், நீங்கள் எல்லோரும் ஏழைகள். அது இன்னொரு அர்த்தம் ரொம்ப கரெக்டாக சொல்கிறான். அந்த அல்லாஹ் மட்டுமே தேவையற்றவன், கனின்னு சொன்ன தேவையற்றவன். ஒருவனுக்கு பண தேவை இல்லாமல் இருப்பதால் தான் பணக்காரங்கிற வார்த்தையை கனிங்கிறதுக்கு பணக்காரன் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் எக்ஸாக்ட்லி மீனிங் கனின்னு சொன்னால் தேவையற்றவன், ஃபக்கீர்ண்டா தேவையுள்ளவன். ஏழைகள் தேவையுள்ளாக இருப்பதால் ஃபக்கீருக்கு ஏழைன்ற அர்த்தம் சொல்கிறோம். செல்வந்தர்கள் தேவையில்லாமல் இருப்பதால் கனிக்கு செல்வந்தர்கள் பணக்காரன் அர்த்தம் சொல்கிறோம். ஆனால் கரெக்ட் மீனிங் கனின்னு சொன்னால் தேவையற்றவன், ஃபக்கீர் என்று சொன்னால் தேவையுள்ளவன். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹுல் கனி, அல்லாஹ் தான் தேவையற்றவன். பணக்காரன் சொன்னால் ஒரிஜினல் பணக்காரன் யார் மட்டும்தான்? அல்லாஹ் மட்டும்தான். உனக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இருந்தாலும் சரி, நீ தேவையுடையவர்கள் தான். காசின் மீது தேவை இருக்கும், அல்லது எதன் மீதெல்லாம் தேவை இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க, திருட்டு ஆட்சியாளர்களுடைய உதவி அவர்களுக்கு தேவைதான். அது இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. இவனுக்கு அவன் தேவை, அவனுக்கு இவன் தேவை, மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தன் தேவையாக இருக்கு. வல்லாஹுல் கனி, அல்லாஹ் தான் தேவையற்றவன், நீங்கள் எல்லோரும் ஃபுகரா. ஃபுகரா என்பது ஃபகீர் என்ற வார்த்தையின் பன்மை சொல். ஃபகீர் அப்படிங்கிறது சிங்குலர், தேவையுள்ளவர். ஃபுகராங்கிறது அதில் பன்மை சொல், நீங்கள் ஏழைகள், நீங்கள் எல்லோரும் தேவையுடையவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கன்னு சொல்லப்படுது. உங்களில் பல பேர் என்ன பண்ணுறீங்க? கஞ்சத்தனம் செய்கிறீங்க, அதை யோசிக்கிறீங்க, செய்ய முடியலை. சரி, இப்படி செய்யலைங்கிறதுனால யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான் லாஸு. உங்களுக்கு லாஸு. ஏன் உங்களுக்கு லாஸு? நீங்கள் கொடுக்கறது அல்லாஹ்வுக்கு இல்லை, அவன் தேவையில்லாதவன். வல்லாஹுல் கனி, அவன் எப்பொழுதும் தேவையற்றவன். அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எப்பொழுதும் தேவையுடையவர்கள். தேவையுடைய நீ தேவையில்லாத ரப்புக்கு எங்கே கொடுக்க முடியும்? அதனால இழப்பு அல்லாஹ்விற்கு இல்லை. கொடுத்தால் உனக்கு நல்லது, கொடுக்கவில்லையானால் உங்களுக்கு தீங்கானது. அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் ஓவரால் மொத்தத்துக்கு சேர்த்து சொன்னான். இந்த வசனம் இந்த வசனத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறும். ஒயின் ததவல்லவ், ஒருவேளை நீங்கள் என் உத்தரவுகளை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாது வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். உங்கள் அல்லாது வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான்.
சும்ம லா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை போன்று, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான், செலவு செய்கிறதுக்கு எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து செலவு செய்யுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கஞ்சத்தனம் பண்ணுறீங்க, ஈமானை ஏற்றுக்கங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கிற சொல்கின்றோம், உங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இறை உத்தரவுகளை பின்பற்ற முடியாமல் உங்களால் போகுமானால், நீங்கள் இறை உத்தரவுகளை பின்பற்றாமல் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். யஸ்தப்தில் கௌமன் கைரக்கும், இன்னொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான், நீங்கள் இல்லாத வேறொரு சமுதாயம் வரும். சும்மலா யகூனு அம்சாலக்கும், அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினால் யாரை வேண்டுமானாலும் இந்த தீனுக்கு கொண்டு வருவான். எவ்வளோ பேரை பார்க்குறோம், எவ்வளோ நம்ம நான் காந்தானா முஸ்லீம் பெருமை பேசுறதுக்கு தான் நமக்கு உதவியாக இருக்கும். நாங்கள் 10 தலைமுறை 20 தலைமுறை நாங்கள் அந்த ஃபேமிலி, எங்களுடைய பாரம்பரியம் இது, அதெல்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு நல்லாத்தான் இருக்கும். உன்கிட்ட மேட்ரு என்ன இருக்குது, அல்லாஹ்வுடைய அச்சம் என்ன இருக்குது, ஈமான் என்ன இருக்குது, அது என்ன உன்கிட்ட அமல் இருக்குது. ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி ஈமானை ஏற்றுக்கிட்டாரு, அவர்கிட்ட இறையச்சம் மிகுந்து இருக்கிறது. ஃபர்தா இல்லை, தஹஜ்ஜுது கூட விடுபடுறது இல்லை. ஜக்காத்தில் 2.5% எவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த தீனுக்காக எவ்வளோ சிரமங்களை தாங்கி கொண்டு இருக்கிறார்கள். எல்லாத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு தயார் அப்படின்னு நினைக்கிறாங்க. யாரு? நேற்றுக்கு முந்தைய தினமும் ஈமானை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம். அல்லாஹ் அதான் சொல்ல வர்றான், நீங்கள் ஒருவேளை பின்வாங்கினால் உங்கள் அல்லாது வேறொரு சமூகத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். எத்தனையோ பேர் ஈமானுக்கு வந்துருவாங்க. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், தாடி எங்கேயும் பார்த்தா ஒரு ஏதோ பயங்கரமான ஆளுங்கிற மாதிரி தெரியும். அவங்க அப்பா அம்மா இன்னைக்கு ஈமான்ல இல்லாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கிறான். அவங்க அப்பா அம்மா இன்னும் ஈமானுடைய நசீப் இல்லை. இவர் இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க கொள்ளக்கூடிய நபர்கள். நான் இது மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரு லா கல்லூரியுடைய ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபஸர், அவங்களுடைய பேரண்ட்ஸ் இன்னும் கூட ஈமானை ஏற்றுக்கிறல. ஆனால் இந்த தீனுடைய விஷயத்திலையும் இதற்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற விஷயத்திலும் நம்ம வெட்கப்படணும். அவ்வளோ தியாகம். அல்லாஹ் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு ஞானம் அனைத்தையும் இந்த மார்க்கத்தின் நலனுக்காகவே பயன்படுத்துகிறார். நாங்கள்லாம் அந்த சிஏ இருக்கட்டும், இப்போ இந்த பொது சிவில் சட்டம் ஒன்று கொண்டு வர்றான், நமக்கு எதிராக என்னென்னலாம் கொண்டு வந்தானுங்கள, வக்குஃபுக்கு எதிரான சட்டங்கள் எதெல்லாம். இந்த நேரத்தில் எல்லாம் அவர்கள் கொண்டு வந்த சட்டத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான ஓட்டைகள் இருக்குது, எவ்வளோ உள்நோக்கம் இருக்குது, எவ்வளோ தப்பு இருக்குங்கிறத அக்குவேறு ஆணிவராக பிரித்தெடுத்து அதை முறையாக தொகுத்து தந்தவர்கள் இது போன்ற சகோதரர்கள். அல்லாஹ் யாரை வச்சு என்ன வேலை? அதை சொன்ன. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், ஈமான்ல நான் இருப்பது எனக்கு நல்லது, நான் ஈமான்ல இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு நல்லது, அதெல்லாம் ரெண்டாவது. நம்ம இந்த மார்க்கத்துக்கு பெருசாக உதவி செய்கிறோம், ஒன்றும் தேவையில்லை. நான் மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பிச்சை என்று கருதி கொள்ள வேண்டும். அது ரப்பு கொடுத்த பாக்கியம் என கருதி கொள்ள வேண்டும். நான் உதவி செஞ்சுதான் என் மார்க்கம் நிற்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அல்லாஹ் அது பாக்கியம். நான் தொழுக வைக்கிறேன், நான் 4 வார்த்தை உங்களுக்கு பயான் செய்ய முடிகிறது, பேச முடிகிறது என்று சொன்னால் நான் ரொம்ப பெரிய ஆளு, எனக்கு அல்லாஹ் நம்ப ஒரு மண்ணும் கிடையாது. அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று நான் கருத வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், அவனுக்கு தான் நான் சுக்ராதா பண்ணணும். அதுக்கு ஏதாவது தேவைப்பட்ட நான் கொடுக்கணும். அதான் உண்மை. அது புரிகிறது தான் பிரச்சனை. நம்ம விளங்குறது இல்லை, நம்ம பெருசாக செய்கிறதா நினச்சிக்கிறோம். இல்லை, அல்லாஹ் எனக்கு அந்த உயர்ந்த பணியை கொடுத்து ரப்பு என்னை கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ் எனக்கு அந்த நசீபை தந்திருக்கிறான். அல்லாஹ் எனக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை எனக்கு ரப்பு உருவாக்கி தந்திருக்கிறான். அவனுக்கு நாம் தான் நன்றி செலுத்த வேண்டுமே தவிர அது அவனுடைய கருணை, பிச்சை, அவன் கொடுத்த அன்பளிப்பு. அவன் நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் அவ்வளவு கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒருவேளை உங்களுக்கெல்லாம் நீங்க பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இது இல்லை, வேறொரு குரூப் வரும், உங்களை மாதிரி மட்டமாலும் யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க, ரொம்ப உயர்வாக இருப்பாங்க, இந்த மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பார்கள், இறை உத்தரவுகளை 100% அனுமணமாக பின்பற்றுவார்கள். சஹாபாக்கள் இந்த வசனத்திற்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான்ல, நீங்கள் இது பண்ணால் உங்களை அல்லாத வேறொரு கூட்டம் வரும், உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அது யார் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு இருந்தாங்க. அவங்களுடைய தொடையை தட்டி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த இருக்கிறார்ல இது மாதிரியான மேன்மக்கள் அப்படின்னு சொன்னாங்க. அரபு நாட்டுக்காரவங்க இல்லை, பாரசீக நாட்டுக்காரத்தை சார்ந்தவர்கள்.
இந்த தீனை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் பட்ட துன்பம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல, கொஞ்ச நெஞ்சம். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அது வரலாறு தனியா பார்க்கணும். சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மார்க்கத்தின் ஒரு விஷயம் ஏதோ ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார். அங்கு போயும் அதை எடுத்து வந்து விட வேண்டும் என்ற ஆர்வமுடைய இவருடைய தோழர்கள், குடும்பத்தை போன்றவர்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறதுன்னு சொன்னாங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம புரிய வேண்டியது, அல்லாஹ் இந்த தீனை குறித்து என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், மூமினாக்கி ரப்பு எனக்கு உதவி செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இந்த நசீபை கொடுத்துருக்கிறான். எத்தனை பேருக்கு அந்த இதுவே இல்லையே, பாக்கியம் இல்லையே. அல்லாஹ் எனக்கு தீனை கொடுத்தது பாக்கியம், அல்லாஹ் என்னை முஸ்லிமா படைத்தது பாக்கியம், அல்லாஹ் என்னை பள்ளிக்கு வர வச்சது பாக்கியம், அல்லாஹ் என்னை 4 ரக்க தொலை வச்சது பாக்கியம், 4 நல்ல வார்த்தைகள் கேட்க வைத்தது ரப்பு எனக்கு செய்த பாக்கியம். எனக்கு அல்லாஹ் ஹலாலான ரிஸ்கை தர்றது மட்டுமல்ல, அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணணுங்கிற எண்ணத்தையும் ரப்பு எனக்கு கொடுத்திருக்கிறானே, அது என் ரப்பு எனக்கு கொடுத்த பாக்கியம் என்று கருதி கொண்டே இருந்தால் இது போன்ற நியமத்துகள் பத்திரமாக பாதுகாக்கப்படும். அப்பதான் பாதுகாக்கப்படும். நியமத்து எப்ப பாதுகாக்கப்படும்? இந்த எண்ணம் வந்தால் நியமத்துகள் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் நமக்கு மென்மேலும் உயர்வை தருவான். அல்லாஹ் நம்மள்ட்ட இருந்து பிடுங்கவள மாட்டான். அந்த உயர்ந்த அமல்களை ரப்பு செய்ய வைப்பான். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் யார் தெரியுமா? என்னை கொண்டுதான் இந்த மார்க்கத்திற்கே, நான் வந்து பள்ளியுடைய தூண், நான் வந்து இந்த தீனுடைய தூண், ஒரு தூணும் தேவையெல்லாம் இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தருகிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க வேணான்னு சொன்ன போ, இழப்பு உனக்கு தான். இதுக்கடுத்து ஒரு கூட்டம் வரும், நீ வெட்கப்படுற அளவுக்கு உன்னை விட உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த வசனம் நம்ம எவ்வளவு உயர்ந்தவங்கிறதையும் சொல்லுது. நம்ம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும், பணிவோடும் அடக்கத்தோடும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த வசனம் சுட்டுகிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த வசனத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவுபடுகிறது. இதற்கடுத்த அல் ஃபத்ஹ் எனும் அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் நாம் தொடங்க வேண்டும். 38வது அத்தியாயத்தோடு இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறதால் நம்ம அத்தியாயத்தை தொடங்கணும்னு சொன்னால் அடுத்த ரமலானில் மட்டும் தஃப்சீர் இருக்காது. இது மாதிரி வாரம் தஃப்சீர் இருக்காது. டெய்லி தராவிக்கு பின்பு வந்து ஓதுகின்ற ஏதேனும் ஒரு வசனத்தை சொல்லி சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் விளக்கம் சொல்லப்படும். அது தங்களுக்கு தெரியும். துஆ செய்வோம் இன்ஷா அல்லாஹ். புனிதமிகு ரமலான், அதனால் நம்ம இந்த இப்போ அத்தியாயத்தை தொடங்கினாலும் அதை ஆரம்பித்து உள்ளே போக முடியாதுங்கிறதுனால நாம் இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறோம். ரமலானுடைய இதுக்கு பின்னால் மீண்டும் சூரத்துல் ஃபத்ஹுடைய அத்தியாயத்திலிருந்து தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். வரக்கூடிய புதன்கிழமை யௌமு ஷக், சந்தேகத்திற்குரிய நாள், பிறை பார்க்கப்படும். அன்னைக்கு மட்டும் இஷா 9 மணிக்கு தொலை வைப்போம். இஷா பிறை தெரிஞ்சதாக தகவல் வரும் பட்சத்தில் தொடர்ந்து மற்ற தராவிய தொழுகை நடக்கும். வழக்கம் போல் பெண்களுக்கு அவர்களுக்கான பகுதிகள், பெண்கள் எப்பவும் தொழுகிற இடம் இருக்குல்ல, தாய்மார்கள் வந்திருப்பீங்க, அந்த பகுதியில் உங்களோட மதரசாவுடைய பகுதியில் பெண்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடக்கும். நோன்பு, தொழுகை, மற்ற தான தர்மங்கள், திக்ர், தஸ்பீஹாத், இது போன்ற அமல்களில் ரமலான பாக்கியமாக நினைக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் உள்வாங்கி அவற்றை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அத்தகைய உயர் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சய்யிதனா நபியினா மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்க கத்ரிஹி வ மிக்தாரிஹி ஸலாத்தன் தாயிமத்தன் பிதவாமி முல்கில்லாஹ். اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام وحينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام وتعاليت ربنا يا ذا الجلال والإكرام. صل وسلم على رسولك سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. صدق الله العظيم.